ஓகே கைஸ், ஒரு வழியா சிஎஸ்கே ஃபேன்ஸ் உடைய ட்ரீம் எல்லாமே நிறைவேறிருச்சு. எப்பவுமே சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்துட்டு செல்ஃபிஷா என்ன யோசிப்பானுங்கன்னா, தான் டீம் பிளேயர் வந்து அவுட் ஆகணும், ஜடேஜா அவுட் ஆகணும், அப்பதான் டோனி வருவாரு அப்படின்னு பிச்சை எடுத்துட்டு இருப்பானுங்க, காத்துக்கிட்டு இருப்பானுங்க டோனியை பார்க்க மாட்டோமா அப்படின்னு. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, தயவு செய்து அவுட்டே ஆக வேண்டாம், எவனும் தோனி வரவே வேண்டாம் அப்படின்னு கதறிக்கிட்டு இருந்ததை நான் என்னால பார்க்க முடிஞ்சிச்சு ஸ்டேடியம்ல. சேப்பாக் ஸ்டேடியமே சைலண்டா இருந்துச்சுடா. எவன்கிட்ட தோத்தாலும் அந்த புண்ணு ஆறிடும். ஆனா ஆர்சிபி கிட்ட தோத்தா அது ஆறவே ஆறாது. மும்பை கிட்ட தோத்தா கூட தாங்கிக்கிடுவானுங்க, ஆர்சிபி கிட்ட தோத்தா தாங்கவே மாட்டானுங்க. நாளைக்கு வேணா பாருங்களேன், எதை தெரியுமா சொல்லி சமாளிப்பானுங்க, பரவாயில்லப்பா டீம் தோத்தாலும் பரவாயில்லப்பா, தலை தோனி ஆடுறத நாங்க பார்த்துட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சமாளிப்பானுங்க. பாருங்களேன், மீம்ஸ் போடுவானுங்க, சேடான மீம்ஸ் போடுவானுங்க. தோனி ஸ்ட்ரகிள் பண்ணி 2 6 அடிச்சாருப்பா அப்படின்னு. தோனி ஸ்ட்ரகிளே பண்ணல, தோனி வின் பண்றதுக்கே ஆடல. உங்களுக்கே தெரியும் தோனி வின் பண்றதுக்கே ஆடல. தோனி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் தான் விளையாண்டுட்டு இருந்தாரு கொஞ்ச நேரம். டெஸ்ட் மேட்ச் உட்காந்து ஆடிட்டு கடைசி 2 பால் 6 அடிச்சுட்டு சீட் பண்ணியாமன்னு பாக்குறீங்க எங்க எல்லாரையும். அது மட்டும் இல்ல, இந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் இருக்காங்க தெரியுமா, இந்த சின்ன திரை நடிகர்கள், இந்த கொஞ்சோண்டு டைம் கிடைச்ச ஃபேமஸ் ஆனவங்க, அவங்க எல்லாருமே வந்துட்டு எல்லோ ஜெர்சியை போட்டா ஏதோ பெரியதோ யூனிஃபார்ம்னு நினைச்சுக்கிறாங்களோ என்னமோ, டோனி டோனி கதறானுங்க. அவனுங்க எல்லாம் கதறதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கா, நிம்மதியா இருக்கு பாக்குறதுக்கு. ஏதாவது புது டீம் கப் அடிக்கணும்ப்பா. எப்பா பஞ்சாப் இல்ல ஆர்சிபி கப் அடிச்சா நல்லா இருக்கும். நான் போன ப்ரிவியூ வீடியோல சொன்னேன், கன்ஃபார்ம் ஆர்சிபி தான் அடிக்க போறானுங்க இந்த மேட்ச்னு. நடந்துச்சா இல்லையா? பதறானுங்களா இல்லையா? ஜெய்குவார் பாத்தீங்களா, போன வாட்டி ஆர்சிபி விளையாடும் போது சோக்கானா, இந்த வாட்டி ருத்ராஜ் ஆர்சிபியோட விளையாடும் போது சோக்கானா. அவனுக்கு பேனிக் ஆறதே ஒரு பழக்கமாவே போச்சு ஜெய்குவாருக்கு. ஏன்னா ஆர்சிபி இன்னைக்கு ரொம்ப கூலா இருந்தானுங்க. போன வாட்டி அது வின் பண்ணதுக்கு அப்புறம் தலைகீழ ஆடினானுங்க, பல்ட்டி அடிச்சானுங்க. ஊவா விராட் கோலி ஏதோ கப்பே அடிச்ச மாதிரி பல்ட்டி எல்லாம் அடிச்சிட்டு இருந்தான். பட் இன்னைக்கு அப்படிலாம் இல்ல, ஏதோ ஒரு மேட்ச் நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி. பிரஷர் யார் மேல இருந்துச்சு அப்படின்னா சிஎஸ்கே மேல தான். நான் ஜிம்ல வச்சு இன்னைக்கு மேட்ச் பார்க்கும் போதே சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன், ஐயப்பா இது பெரிய டோட்டல்ப்பா, அடிச்சுக்கிட மாட்டானுங்க. ஏன்னா சென்னையில வச்சு இவ்வளவு பெரிய டோட்டல் அடிக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்ல. எப்பவுமே ஆர்சிபி வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணானுங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சைன் கூட எனக்கு காமிச்ச மாதிரியே தெரியல சொல்ல போனா. ஃபில் சால்ட்ல இருந்து எல்லாருமே நல்லா விளையாண்டாங்க, விராட் கோலியை தவிர. விராட் கோலி மட்டும் கொஞ்சம் பதறிட்டு இருந்தா அந்த கலீல் அகமது பாலுக்கு. ஏன்னா அவுட் சைட் தி ஆஃப் வரும், கலீல் அகமதோட பால் வந்துட்டு எப்பவுமே அவுட் சைட் தி ஆஃப் வரும். ரெட் பால்ல தான் பிரச்சனை இருக்கு விராட் கோலிக்கு, ஒயிட் பால்ல இல்ல. பட் இருந்தாலும் அவனுக்கு ஒழுங்கா பேட்லேயே வாங்கல. எப்ப விராட் கோலி தூங்கி முழிச்சான் அப்படின்னா, பத்திரானா வந்து ஒரு பால தலையில போடுவான் விராட் கோலிக்கு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சு அவன் தூங்கி முழிச்சான்னு நினைக்கிறேன். டக்குன்னு அடுத்த பால் 6 அடிச்சான். அது என்னதான் வந்துட்டு விராட் கோலியை குறைச்சேட போட்டாலும் இந்த மாதிரி சின்ன பையெல்லாம் வந்துட்டு விராட் கோலியோட வந்துட்டு விளையாட முடியாது. நீ எல்லாம் வந்துட்டு தலையில அடிச்சுட்டு அடி வாங்கிட்டுலாம் இருக்க மாட்டான் சரியா விராட் கோலி. நீ தலையில ஒரு பால் போட்டா கண்டிப்பா ஒரு 6 அடிச்சுட்டு தான் போவான், புரியுதா? நீ ஒன்னும் மலிங்கா எல்லாம் கிடையாது, அதை நீ ஒத்துக்கோ. பிரைம் மலிங்காவெல்லாம் விராட் கோலி பொழந்து எடுத்தான்டா. நீ சின்ன பையலா இருக்குமா, என்ன பிறந்தியானே எனக்கு தெரியல. பிரைம் மலிங்காவை 2012 விராட் கோலி பொழந்து எடுத்தான். அந்த மேட்ச்ல உனக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. தலையில பால் போடுற விராட் கோலிக்கு பார்த்தல 6 அடுத்த பாலு நடக்கும் நடக்கும் நடக்கும். அவன் தானே போட்டான். எனக்கு தெரியலப்பா, இன்னைக்கு மேட்ச் பார்க்கும்போது என் மண்டை அங்கேயே இல்லை. ஏன்னா ஆர்சிபி அடிக்கிற பார்க்கும்போது எனக்கு ஜாலியா இருந்துச்சு, நிம்மதியா இருந்துச்சுப்பா. ஃபுல் சால்ட் என்ன ஸ்டார்டரா கொடுக்குறாச்ச, என்ன அடி. அதாவது மேன் ஆஃப் த மேட்ச் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜாஸ் ஹேசல்வுட் தான் கொடுத்துருக்கணும். எப்படி வந்துட்டு பட்டிதார் கொடுத்தாங்கன்னு தெரியலப்பா. பட்டிதார் செமையா விளையாண்டா, நான் ஒத்துக்கிறேன். பட்டிதார் சூப்பரா விளையாண்டா, கேப்டன்ஸ் நாக். பட் இருந்தாலும் ஹேசல்வுட் கொடுக்கணும் guys, he deserves it. 2 மேட்ச் சூப்பரா போட்டு எனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. எல்லாம் பேட்டிங்கை பொறுத்தவரை எல்லாருமே எனக்கு ஆர்சிபில நல்லா விளையாண்டாங்க. பட் பட்டிதார் சூப்பரா தான் விளையாண்டா. சரி கொடுத்துட்டானுங்க, எதுவும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, தேவதர் படிக்கல் அது என்னடா ஆர்சிபின்னு வந்துட்டா எனக்கு ஏதாவது ஆயிருமான்னு தெரியல. இத்தனை நாள் குப்பமாய் இருப்பான் எல்எஸ்சியில. ஓவர் ரேட்டட் பிளேயர்னா தேவதர் படிக்கல் தான். இப்ப கூட நான் ஓவர் ரேட்டடுமே. பட் பாப்போம் இந்த சீசன்ல எப்படி விளையாடுறான் அப்படின்னு. ஏன்னா லக்னோலாம் இருக்கும்போது மண்ணு மாதிரி இம்பாக்ட் பிளேயரை போட்டு அவனை உள்ள விடுவானுங்க, அவுட் ஆயிடுவான் உடனே. பட் இன்னைக்கு அப்படி இல்ல, சூப்பரா விளையாண்டா. வந்தா 2 6 2 4 அடிச்சான், 27 ரன் அடிச்சான். அதுக்கப்புறமா பரவாயில்ல, வர்ற எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சுட்டு தான் போறானுங்க. டிம் டேவிட் லாஸ்ட் ஓவர்ல மொமெண்டம் அப்படியே மாத்திட்டான். சிஎஸ்கே கூட ஓகே பிடிச்சாச்சுப்பா இந்த பயல அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. பத்திரானா வந்துட்டு தன்னோட 4th ஓவர் போடும் போது பத்திரானாவோட ஃபர்ஸ்ட் 3 ஓவர் கொஞ்சம் அடி வாங்கிச்சு. பட் அவனுடைய லாஸ்ட் ஓவர் வந்து 1 ரன் தான் கொடுத்தான் நினைக்கிறேன். 1 ரன் கொடுத்து விக்கெட்லாம் எடுத்துட்டு இருந்தான், நல்லா போட்டான் பத்திரானா. ஆனா லாஸ்ட் ஓவர்ல செம்ம அடி அடிச்சிட்டா டிம் டேவிட். அதுலதான் மொமெண்டமே மாறிட்டு ஹேட்ரிக் 6 அடிச்சுட்டு ஒரு பேனிக்க போட்டு விட்டு போயிட்டா. எப்பா அப்படின்னு ஒரு பயத்தை மூட்டி விட்டுட்டு போயிட்டான். சூப்பரா இருந்துச்சு அது பார்க்கவே. சாம் கரன் ஓவர்ல செம்ம அடி விழுந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு பேட்டிங்ல வந்துட்டு எல்லாமே அடிச்சாங்க. இது வந்துட்டு இந்த டோட்டல் வந்துட்டு மத்த எந்த ஸ்டேடியம் அடிச்சாலும்
இது வந்துட்டு ஈஸி டார்கெட் தான். நேற்று நம்ம பார்த்தோம் எஸ்ஆர்எச் வந்துட்டு இதே மாதிரி தான் ஒரு டோட்டல் அடிச்சாங்க, 191 அந்த மாதிரி தான் அடிச்சாங்க, லக்னோ அடிச்சிட்டாங்க. அந்த பிச்சு வேற இந்த பிச்சு வேற. நான் போன வீடியோல ரெகுலரா சொல்லிட்டு தான் இருந்தேன். ஏன்னா சிஎஸ்கே பிச்சு வந்துட்டு வேற, சென்னையில மட்டும்தான் பேட்டிங் அண்ட் பவுலிங், அதாவது பவுலர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்தாச்சு பிச் வந்து நல்லா இருக்கும். மற்ற எல்லா இதுவுமே பேட்டிங் ஃபேவரா தான் இருக்கும். பட் சென்னையில வந்துட்டு கொஞ்சம் பவுலிங் ஃபேவராகவும் இருக்கும். அதனால இந்த டோட்டல் வந்து பெருசு. அதனாலதான் வந்துட்டு நான் ஆர்சிபி பேட்டர்ஸ்க்கு வந்துட்டு அவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். அதனாலதான் இந்த டோட்டலே வந்துட்டு பெருசு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா எல்லா மேட்சும் இப்படி வந்துட்டு டோட்டல் அதிகமாறதுனால, நான் என் ஜிம்ல நிறைய பேர் இப்பதான் கிரிக்கெட் பாக்குறானுங்களோ என்னன்னு தெரியல, அவனுக்கு வந்துட்டு எப்படி சொல்றாங்கன்னா என்ன ப்ரோ 250 அடிக்கிறதெல்லாம் ரொம்ப கம்மி ப்ரோ அப்படின்றாங்க. டே இந்த பிச்சில் இதெல்லாம் அடிக்கிறது கஷ்டம் மேன் அப்படின்னு. பட் ஆனாலும் நான் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன், சென்னை கிரவுண்டும் திருப்பி பேட்டிங் பிச்சா ஆக்கிற மாதிரிலாம் அதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது உண்மையா என்னன்னு எனக்கு தெரியல. தயவு செய்து அப்படிலாம் ஆக்கிறாதீங்கடா, தயவு செய்து அப்படிலாம் ஆக்கிறாதீங்க. எனக்கே வந்துட்டு பார்த்து சலிச்சு போச்சுரா. முன்னாடிலாம் அந்த 170 180 அந்த மாதிரிலாம் ஒரு டோட்டல் இருக்கும். 200 போடுறதே ஒரு அதிசயமா இருக்கும். இப்பெல்லாம் உட்காந்து அசால்ட்டா 250 280 அடிச்சிட்டு இருக்கான். உட்காந்து 300 டார்கெட் வச்சு அடிச்சிட்டு இருக்கான். முன்னாடிலாம் ஒரு ஓவர்ல ஹேட்ரிக் 6 அடிக்கிறது அதிசயமா இருக்கும். ஒருத்தர் ஹேட்ரிக் 6 அடிச்சிட்டான்னா அதை போய் கிளாஸ்ல எல்லாமே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். ஏய் மச்சான் ஒரு ஹேட்ரிக் 6 அடிச்சிட்டான்டா, ரெய்னா 24 பால்ஸ்ல 87 ரன் அடிச்சான் மச்சான் பஞ்சாபோட, அப்படிலாம் பேசுவோம். இப்ப அதுக்கு வந்துட்டு வேல்யூவே இல்லாம போயிட்டு, ஏன்னா எல்லாரும் அடிக்கிறான், எல்லா ஓவர்லயும் 4-5 6 போகுது அசால்ட்டா. அந்த மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் ரெஸ்பெக்டே இல்லாம போயிட்டு பவுலர்ஸ்க்கு. கொஞ்சம் அதுதான் எப்படி சொல்றது, தகட்டுற மாதிரி ஆயிட்டு. ரொம்ப வந்துட்டு அதிகமா அடிச்சு நம்மளே வந்துட்டு எப்பா போதுண்டா, டே 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 என்னடா எல்லா பாலும் அடிச்சுட்டு இருக்கீங்க, என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் இன்னைக்கு சிஎஸ்கே பேட்டிங்க்கு வரேன். ரச்சன் ரவீந்திரா ஒரே ஒரு இது நான் கன்ஃபார்மா சொல்றேன், டோனி வந்து எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் இயர் விளையாட மாட்டாருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் என்னால ஷுவரா சொல்ல முடியும். டோனி வந்து ஸ்ட்ரகிள் பண்றாரு, பேர்டன் மாதிரி டீமுக்கு ஆயிடக்கூடாது. பட் நான் இன்னொன்னு சொல்றேன், ஜடேஜாவும் அஸ்வினும் விளையாடும் போது வின் பண்றதுக்கே விளையாடலாம் அவனுங்க. தோனியை வர விட்டுறக்கூடாது, ஏர்லியா வந்தா கஷ்டப்படுவாரு அப்படின்றதுக்காகவே வந்துட்டு மேட்சை வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ண மாதிரி இருக்கு. நீங்க வேணா அஸ்வினோட யூடியூப் வீடியோவை பார்க்கலாம், என்ன வேணாலும் பார்க்கலாம். அஸ்வின் உண்மையை சொல்ல போறது இல்லை. அதை பத்தி எப்படி சொல்லுவாரு, எப்படி சொல்லுவாரு? நீங்க மேட்ச லைவ்ல பாத்துருந்தா உங்களுக்கு தெரியும். 2 பேர் வந்துட்டு டோனியை விடக்கூடாது அப்படின்னு தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தானுங்க. டோனி உள்ள வந்ததுக்கு அப்புறமா அவர் வந்துட்டு வின் பண்றதுக்கு ட்ரை பண்ணல. அவர் வந்துட்டு டெஸ்ட் மேட்ச் மாதிரி தான் சில்லி பாயிண்ட் எல்லாம் வச்சிருக்காங்க. டோனிக்கு ஹெல்மெட் போட்டு பக்கத்திலே உட்காந்துருக்கான் ஃபீல்டு, அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் டோனிக்கு எப்ப தெரியுமா வச்சிருக்காங்க, கம்பீர் கொல்கட்டா கேப்டனா இருக்கும் போது இந்த மாதிரி நடக்கும். சுனில் நாராயண் பவுலிங் போடும்போது டோனி வந்து திணறுவாரு. அப்பெல்லாம் வந்துட்டு பக்கத்துல வைப்பான் கம்பீர் வந்துட்டு டோனிக்கு டெஸ்ட் மேட்ச் மாதிரி அப்படியே வச்சு டோனியை ஸ்ட்ரகிள் பண்ண விட்டுட்டு இருப்பாரு. சோ எனக்கு தெரிஞ்சு யாருமே இன்னைக்கு கொஞ்சம் வின் பண்ண மாதிரி இல்லை, கொஞ்சம் பயந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. ஐயோ ஆர்சிபி நம்ம இடத்துல வந்து அடிக்கிறானுங்கப்பா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ லாஸ்ட் இயரே வந்துட்டு ருத்ராஜ் வந்துட்டு லைட்டா பயந்தான். அந்த மேட்ச் வந்துட்டு ஒரு நாக் அவுட் மேட்ச் மாதிரி ஆனதுனால அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி பயத்துல தான் வந்தான். என்ன ஆர்சிபி இந்த அடி அடிக்கிறானுங்க, எப்படி சேஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி தான் வந்தான். டக்குன்னு அவுட் ஆயிட்டு போயிட்டான். இதுவும் அதே மாதிரிதான், ஐயோ ஆர்சிபி சென்னையில வந்து இந்த அடி அடிச்சிட்டானுங்க, வின் பண்ண போறோமா இல்லையா அப்படின்ற மாதிரி இருந்து தோத்துட்டான். பட் ஸ்ட்ரீக்கை உடச்சிட்டானுங்க கடைசியா எத்தனை வருஷம்டா ஆச்சு நீங்க ஜெயிச்சு, சென்னையில வச்சு பல வருஷம் கழிச்சு ஜெயிக்கிறீங்க, பட்டிதாரோட கேப்டன்சில ஜெயிக்கிறீங்க. இது வந்துட்டு நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ப்ரிடிக்ட் பண்ணிட்டானுங்க நினைக்கிறேன். நான் ஷுவரா சொன்னேன், கன்ஃபார்ம் ஆர்சிபி தான் இந்த வாட்டி அடிப்பானுங்க சென்னையில வச்சு அப்படின்னு. நான் மட்டும் இல்ல, பட் சில கிரிக்கெட் நாலேஜஸ் இருக்கானுங்க வந்துட்டு அவனுங்களுக்கும் அது தெரிஞ்சிருச்சு. எதுக்கும் ஒரு கட் ஃபீலிங் வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு கட் ஃபீலிங் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், ஆர்சிபி அடிச்சிருவாங்கன்னு. ஏன்னா நானே வந்துட்டு ஆர்சிபியோட மேனேஜ்மெண்ட் வந்து ட்ரோல் பண்ணேன் டீம் எடுக்கும் போது. என்னடா டீம் எடுத்திருக்கீங்க, நான் டீம் எடுத்ததை பத்தி ட்ரோல் பண்ணல, பட் பிளேயர்ஸ் விட்டதை பத்தி தான் நான் வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். பெல் ஜாக்ஸை விட்டது, இந்த சிராஜை விட்டது, விஸ்வேந்திர சகல்ல வாங்குறதுக்கு சான்ஸ் இருந்தா அதை விட்டானுங்க. இந்த மாதிரி நிறைய சான்சஸ் விடும் போது எனக்கு இவனுக்கு லூஸா அப்படின்னு தோணுச்சு. பட் இப்போதைக்கு டீம் பார்க்கும் போது வந்துட்டு நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி இப்போதைக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஒண்ணுமே இல்லை ஆர்சிபியை பொறுத்தவரை, பொத்திட்டு விளையாடணும், தலைக்கேத்திடக்கூடாது. போன வருஷம் எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு கப் அடிக்கிற நிறைய சான்சஸ் இருந்து தேவையில்லாம தலைக்கேத்தி நாக் அவுட் மேட்ச் அந்த சிஎஸ்கேவோட ஜெயிச்ச உடனே ஏதோ கப்பே அடிச்ச மாதிரி செலிப்ரேட் பண்ணி அந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணா அந்த எனர்ஜியே போயிரும் காய்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு விக்டரி மேல ஒரு டோர்னமெண்ட் வின் பண்ணுன்ற வெறியே போயிடும், அந்த ஃபயர் அதிலே விட்டுருவீங்க.
ஸோ ஒண்ணுமே இல்லை, அப்படியே விளையாடணும், சோக் ஆகாம விளையாடணும். 2016 ஞாபகம் இருக்கா? அதை மேட்ச்லாம் ஜெயிக்க வேண்டிய மேட்ச். சோக்காயி கெயிலு விராட் கோலி மட்டும்தான் அடிச்சான் அன்னைக்கு. எல்லா மேட்சும் ஷேன் வாட்சன் பவுலிங் சூப்பரா போட்டவன் அந்த மேட்ச்ல அட்டி பொழந்துட்டான். பென் கட்டிங் அடிச்சுட்டு இருக்கான் உட்காந்து. ஏபிடி வில்லியர்ஸ் சோக் ஆயிட்டான். எல்லாரும் சோக் ஆகியே தோத்தானுங்கப்பா. அதுவும் ஹோம் டவுன்ல வச்சு, பெங்களூர்ல வச்சு, விராட் கோலியோட பிரைம்ல வச்சு 973 ரன்ஸ். அந்த இதுலயா மேன் அதெல்லாம் தோத்துருக்கே கூடாது அதெல்லாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே இல்லை. விராட் கோலி வந்துட்டு இந்த வாட்டி ஆர்சிபி அடிச்சு அவங்க ஆர்சிபிக்கு வந்துட்டு வேற சாய்ஸே கிடையாது. இந்த சிஎஸ்கே மேட்ச் எல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. இது ஜெயிச்சா என்ன தோத்தா என்ன, நீங்க கப் அடிக்கிறதா ஒரே வருது. நீ கப் அடிக்கலையா மறுபடியும் ட்ரோல் பண்ணதான் வராங்க. நீ ஒரு கப் அடிச்சியோ 5 கப் அடிச்சியோ, நீ ஒரு கப் அடிச்சாலே போதும். நீ ஒரு கப் அடிச்சா வாய மூடிடுவாங்க. யாரு வந்துட்டு அப்பா சிஎஸ்கே 5 வச்சிருக்காங்க, மும்பை 5 வச்சிருக்காங்கன்னு சொல்ல போறது இல்லை. நீ ஒரு மேட்ச் ஜெயிச்சாலே அவங்க அப்படி கொண்டாடுறானுங்கன்னா நீ ஒரு கப் அடிச்சாலே எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு பாத்துக்கோ. கப் இருக்கும் போது அந்த கப்பை செலிப்ரேட் பண்ணணும், அவ்வளவுதான். யாரு வந்துட்டு டிராஃபி வின் பண்ணதுக்கு அப்புறம் ஐயோ ஆஸ்திரேலியா அவ்வளவு வச்சிருக்காங்களே, நம்ம 2 தானே வச்சிருக்கோம், இதுல என்னடா இருக்கு அப்படின்னா சொல்லுவானுங்க. ஒரு மாங்காய் மடையை மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அப்படி சொல்லுவான். நீ வின் பண்றிய அந்த டைம், இந்த மொமெண்ட்டை நீ செலிப்ரேட் பண்ணணும். அவன் அவ்வளவு வச்சிருக்கான், இவன் இவ்வளவு வச்சிருக்கான், அது என்ன மேன் இருக்கு? பாயிண்டே இல்லை. நீ இன்னைக்கு ஜெயிக்கிறியா, மணி இருக்கா, ஜெயிக்கிறியா, என்ஜாய் பண்ண அந்த மொமெண்ட்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஐயோ நம்மள்ட்ட இல்லையே அதை தாண்டணுமே இதை தாண்டணுமே அப்படி போயிட்டே இருந்தா எதுவுமே இருக்காது. பாயிண்டே இல்லை. ஸோ இருக்கும் போது மொமெண்ட் என்ஜாய் பண்ணணும். ஸோ எனக்கு தெரிஞ்சுட்டு ஆர்சிபி இல்ல பஞ்சாப் ஏதாவது புதுசா டீம் அடிக்கணும். புதுசா அடிங்கடா. பார்த்து சலிச்சு போயிட்டேன்டா இவனுங்களே அடிச்சு. ஸோ பரவாயில்ல, ஆர்சிபி நல்லா பண்ணிருக்காங்க. சிஎஸ்கே வந்துட்டு திருப்பி நல்லா வரணும். ஏன்னா போன வீடியோ வந்து ரொம்ப ரேஜ் ஆயிட்டேன். பட் நான் இது உண்மையிலே நாளைக்கு நடக்கும் பாருங்களேன். நாளைக்கு வேணா பாருங்க, சிஎஸ்கே ஃபேன்ஸ் இதை தான் சொல்லி சமாளிப்பானுங்க. பரவாயில்லப்பா டோனி வந்துட்டு கஷ்டப்பட்டாரு கடைசி அப்படிமானுங்க. டோனி கஷ்டமே படலை. நான் சொல்றேன், டோனி கஷ்டமே படலை. லாஸ்ட் வந்து ஜாலிக்கு ஒரு 2 6 அடிச்சுட்டு போனாரு. புவனேஸ்வர் போட்டிருந்தா அதை அடிச்சிருக்கே மாட்டான். குருநாள் பாண்டியா போடும் போதே என் தம்பிகிட்ட சொன்னேன், இங்க பாரு இந்த ஓவர்ல 2 6 இருக்கு அப்படின்னு. ஏன்னா குருநாள் பாண்டியா தெரியும் டோனி அடிப்பாரு அப்படின்னு. எதுக்குடா குருநாள் பாண்டியா போட விட்டீங்க? நாளைக்கு வேணா அதை தான் சொல்லி சமாளிப்பானுங்க. பரவாயில்லப்பா வந்ததுக்கு டோனி அடிச்சதை பார்த்துட்டு போயிட்டேன் அப்படின்னு கூச்ச புண்டையே எல்லாமே சொல்றது சிஎஸ்கே ஃபேன்ஸால தான் முடியும். இருக்கிறதுலே செல்ஃபிஷான ஃபேன்ஸ் சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான். அந்த ஓஜி ஃபேன்ஸ்னா எங்க போனானுங்கன்னு தெரியலடா. டீசெண்டா ஜென்டில்மேன் மாதிரி இருப்பானுங்களே சிஎஸ்கே அப்படின்னு இருக்கானுங்க. ஆனா எங்க போனானுங்கள பைத்தியக்கார மாதிரி ஒரு சின்ன பையன் தான் வரான். அது யாருன்னு தெரியல, கருப்பா இருப்பான். அவன் பேர்லாம் எனக்கு தெரியல. அவனுக்கு கிரிக்கெட் பத்தி எதுவுமே தெரியும் நினைக்கிறேன். ரிட்டன்ஷன்னா என்னன்னு தெரியல. லூஸ் மாதிரி டோனி இஸ் எ லயன், அவர் இது பண்ணியிருக்காரு அது பண்ணியிருக்காரு பைத்தியக்கார மாதிரி கத்துறான். அதெல்லாம் பார்க்கும் போது யாரா நீ இல்ல அந்த மாதிரி கேட்கணும். அதை பார்த்துதான் எனக்கு தெரிஞ்சு ரேஜ் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன் ப்ரிவியூ வீடியோல. இந்த வீடியோவே நான் வந்துட்டு ரேஜா தான் ஆனேன். பட் அது வந்துட்டு என்ன பண்றது, சிஎஸ்கே வந்துட்டு இனிமேல் திருப்பி வரணும்னா நல்லா விளையாடணும். பட் சிஎஸ்கே டீம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்குது. எப்பவுமே வந்துட்டு சிஎஸ்கே வந்துட்டு டீம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். அப்படி டீம் ஸ்ட்ராங்காவே இல்லாட்டி நல்லா விளையாடுவாங்க. பட் இந்த வாட்டி கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்குது. பட் எல்லாமே 2 மேட்சும் சரி. இங்க பாருங்க ஐபிஎல் பொறுத்தவரை எல்லாமே என்ன வேணாலும் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி போ, செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி. மும்பை கதை தெரியும். ரோஹித் சர்மா எப்பவுமே ஸ்லோ ஸ்டார்டர் தான். ஒரு சீசன்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்லோவா எல்லா மேட்சும் தோத்துக்கிட்டே வந்தானுங்க. திடீர்னு பார்த்தா கப் அடிச்சிட்டானுங்க. ஆர்சிபி எடுத்துக்கோங்களேன். போன வருஷம் ஆர்சிபி எவ்வளவு ட்ரோல் பண்ணாங்க, தோத்துக்கிட்டே இருந்தானுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 7 மேட்சோ நம்ம ஒரே ஒரு மேட்ச் தான் வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தா அவங்க உள்ள பிளே ஆஃப் வந்துட்டானுங்க. சிஎஸ்கே அடிச்சு வெளியே துரத்திட்டு இவனுங்க பிளே ஆஃப் வந்துட்டானுங்க. இதுதான் மேட்ரு. ஐபிஎல் பொறுத்தவரை 2 மேட்ச் வச்சு நம்ம டிசைடே பண்ண முடியும். இந்த மேட்ச் வச்சு நம்ம எப்படி சொல்ல முடியும் சிஎஸ்கே கப் அடிக்காது? ஒரு அவங்க அடிக்க கூட செய்யலாம். ஒரு ஆர்சிபி இதுக்கப்புறம் எல்லா மேட்சும் கூட தோக்கலாம். ஸோ எதுவுமே வந்துட்டு அப்படியே இருக்க போறது இல்லை. ஸோ என்ன வேணா நடக்கலாம். ஐபிஎல் பொறுத்தவரை ஒரு 6 மேட்சுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாத்தையுமே கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். எவன் ஆரஞ்சு கேப்பு, எவன் பர்பிள் கேப் அடிப்பான், எந்த டீம் வந்துட்டு பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட் இருப்பானுங்க. இப்ப இருக்கு தெரியுமா அந்த பாயிண்ட்ஸ் டேபிள்லாம் கணக்கு எடுக்காதீங்க. இந்த 2 மேட்ச்ல ஜெயிக்கிறவனை வச்சுலாம் பாயிண்ட்ஸ் டேபிள்ல கணக்கு எடுக்கிறது வேஸ்ட். ஒரு 6 மேட்ச்க்கு அப்புறம் தான் நமக்கு கன்ஃபார்மா தெரியும் ஓகே இந்த டீம் வந்துட்டு உண்மையிலே ஃபிளாப் அப்படின்னு. ஸோ பார்ப்போம். நீங்க வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கிரிக்கெட் ஃபேன்ஸ் எவனாவது இருந்தனா அவனுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. மீம் கிரியேட்டர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா என்னோட வீடியோஸ் எதாவது இருந்தனா ரெக்கார்ட் பண்ணி போட்டு ஃபேமஸ் ஆகுங்க. ஓகே கைஸ், and see another video and remember it, always be on top. Cheers.